பிப்ரவரி 16ஆம் தேதியோட நடப்புகள் பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு திருவொற்றியூர் நெடுஞ்சாலை வந்து வள்ளலார் நெடுஞ்சாலைன்னு பேர் அறிவிச்சிருக்காங்க. செகண்ட் அனைத்து உலக வள்ளலார் மாநாடு 2026 வந்து சென்னை கீழ்ப்பாக்கத்துல நடந்துச்சு. சென்னையில வள்ளலார் ஆய்வு மையம் ஓப்பன் பண்ணுறாங்க. வடலூர் சன்மார்க்க பயிற்சி பள்ளியில் திருவருட்ப இசை பயிற்சி கொடுக்க போகிறாங்க. வடலூரில் வந்து வள்ளலார் மூலிகை தோட்டம் அமைக்க போகிறாங்க. வள்ளலார் பிறந்தநாள் விழா 3 நாட்கள் வந்து கொண்டாட போகிறாங்க. ஸ்பிரிச்சுவல் அல்கெமி அப்படிங்கிறது வள்ளலார் புத்தகம் வந்து அறநிலைத்துறை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. மருதூர், மேட்டுக்குப்பம், கருங்குழியில் வந்து வள்ளலார் அன்னதான கூடங்கள் அமைக்க போகிறாங்க. கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள பூங்காவுக்கு வள்ளலார் பூங்கான்னு பேர் வைக்க போகிறாங்க. நாட்டில் முதல் முறையாக பொது விநியோக திட்டத்தில் மத்திய வங்கியின் எண்ம நாணய பயன்பாடு எங்கே கொண்டு வந்திருக்காங்கன்னா குஜராத், காந்தி நகரில். 4th கொஸ்டின் பார்த்திங்கன்னா, நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களித்த சாதனையாளர்களை அங்கீகரிக்கும் வகையில் ஈஷா மையம் வந்து பவ்ய பாரத் பூஷன் விருதுகள் வந்து இந்த வருஷத்துலேருந்து வழங்க போகிறாங்க. 5th கொஸ்டின், 4th ஏஏ இம்பேக்ட் சம்மிட் 2026 எங்கே நடக்குதுன்னா புதுடெல்லி பாரத் மண்டபத்தில். 6th சென்னையில் வந்து எல் வடிவ மேம்பாலம் வந்து திறந்திருக்காங்க. அது எங்கன்னா மத்திய கைலாஷ் சந்திப்பில். 7th ஹைதராபாத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹரே கிருஷ்ணா பாரம்பரிய டவர் வந்து கட்ட போகிறாங்க. அதோட உயரம் வந்து 430 அடி உயரம். இதில் கோயில், அந்த மல்டிப்ளெக்ஸ் பில்டிங் இந்த மாதிரிலாம் கட்ட போகிறாங்க.